இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எல்லா தப்பும் என் மேலதான் இசை. என்ன வந்து விளையாட கூப்பிட்ட, நான் தான் வராம தப்பு பண்ணிட்டேன். இனிமே நீ எப்ப விளையாட கூப்பிட்டாலும் எவ்வளவு வேலை இருந்தாலும் அக்கா உன் கூட வந்துருவேன். புஷ்பா, ரத்தம் ரத்தம், புஷ்பா ரத்தம். அக்கா இசை, புஷ்பா, இசை, ஒரு நிமிஷத்துல உனக்கு எதுவும் ஆயிடும்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். இசை, இசை, அம்மோ அம்மோ, அத பாத்துட்டுல, வா போலாம், வா வா. அத்தை, நான் ஒன்னே ஒண்ணுதான் கேட்பேன். சுத்தி வளைக்காம பதில் சொல்லுங்க. சிபி, என்ன பண்ணிட்டு இருக்க? மீனா பாரு, கதவை எட்டி உதைச்சிட்டு உள்ள வந்தது இல்லாம அத்தனு கூட பார்க்காம ரூடா பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். டேய், அவங்க உன் அத்தடா, ஏன்டா இப்படி எல்லாம் பிஹேவ் பண்ற? இசை அந்த இருட்டு ரூமுக்குள்ள எப்படி போனா? எனக்கு எப்படி தெரியும்? சிபி, நான் ஒண்ணும் பண்ணல. என்ன மாப்பிள்ள கேக்குற? அந்த பொண்ணு அந்த ரூமுக்கு போனதுக்கும் அமுதாவுக்கு என்ன சம்பந்தம்? வேணாம் மாப்பிள்ள, நீ ஏதோ தப்பா யோசிச்சுக்கிட்டு இருக்க. டேய், என்ன சிபி, சம்பந்தமே இல்லாம அன்னிக்கிட்ட வந்து சத்தம் போட்டுட்டு இருக்க? யாரும் எதுவும் பேசக்கூடாது. சொல்லுங்க. சிபி, நீங்க யார் மேலயும் இருக்கிற கோவத்தை ஏன் மேல காட்டிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு எதுவும் தெரியாது. உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? மாப்பிள்ள, சும்மா இந்த மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத. உங்க அத்தை தான் தெரியாதுன்னு சொல்றால. இதுக்கு என்ன அர்த்தம்? எல்லாருமே பாருங்க. இவங்க என்ன வேலை பார்த்திருக்காங்கன்னு பாருங்க. இத பண்ணும்போது உன் மனசு உறுத்தல? அது வந்து சிச்சி, நீ எல்லாம் ஒரு தாயா? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க பண்ணது ஒரு கொலைக்கு சமம். உங்களை எல்லாம் மன்னிக்கவே கூடாது. மாப்பிள்ள, யாரோ ஒரு மனநல சரியில்லாத பொண்ணுக்காக நீ உன் அத்தைய நிக்க வச்சு கேள்வி கேட்கிறிய. வேணாம் மாப்பிள்ள, இதெல்லாம் தப்பு. யாரோ ஒருத்தியா? இசை எனக்கு எவ்வளவு முக்கியம் உங்களுக்கு தெரியாது. என் ஜானுக்கு அப்புறம் என்னை என்னையாவே ஏத்துக்கிட்டு என்ன நேசிச்ச ஒரே ஜீவன் இசைதான். தமிழ், இது உன்னோட கால்.
அத்தை மேல நீ போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு டிசைட் பண்ணனா எனக்கு சம்மதம் தான். யாரும் உன்னை தடுக்க மாட்டாங்க. சின்ன வயசுல இருந்து ஒரு தாய்க்கு தாயா இருந்து வளர்த்தவடா தமிழ். அவ துடிக்கத்தானே செய்வா. இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மா விடக்கூடாதுடா. இங்க பாரு, என்ன இருந்தாலும் அவங்க உங்க அத்தாடா. அத்தையா? சீ, சொல்லவே அசிங்கமா இருக்குடா. மனசாட்சி இருக்கிறவங்க யாராவது இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுவாங்களா? என்னால அதை ஏத்துக்கவே முடியல. கரெக்ட் தான் மச்சான். பட் இருந்தாலும் ஒன்னால சொந்தத்துக்குள்ள ஏதாவது வருத்தம் வந்துச்சுன்னா அப்புறம் நாளை பண்ண குடும்பத்துல பெரிய பிரச்சனையா மாறும்ல. ஆகட்டும்டா, எது வந்தாலும் ஃபேஸ் பண்ண நான் தயாரா இருக்கேன். தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும்டா. நீ சொல்லிட்ட, ஆனா தமிழ் என்ன முடிவு எடுக்கும் தெரியல மச்சான். ஆனா தமிழ் இடத்துல நான் இருந்தா அத்தை மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து அரெஸ்ட் பண்ண சொல்லுவேன். இதெல்லாம் மன்னிக்கவே முடியாத குற்றம்டா. இந்த மாதிரி பனிஷ் பண்ணாதான் யாருக்குமே தப்பு பண்ண கூடாதுன்ற பயம் வரும். பெரிய குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருந்தா என்ன வேலை செய்யலாமா? இப்படிப்பட்ட ஆளுங்களை காப்பாத்தணும்னு நினைக்கவே கூடாதுடா. அவங்கள மன்னிச்சிடலாம் ஜனமா. என்ன தமிழ், என்ன பேசுற? அவங்க பண்ணதெல்லாம் நீ மறந்துட்டியா? உன் தங்கச்சி கொஞ்ச நேரத்துல துடிச்சு போயிட்டா. விட்டிருந்த உயிரே போயிருக்கும். தமிழ், நல்லவங்களா இருக்கலாம், தப்பு இல்ல. ஆனா முட்டாளா இருக்க கூடாது. உண்மைதான் ஜனமா. ஆனா முட்டாள்தனத்தை விட ஆபத்தானது பழி வாங்குற உணர்ச்சி. என்ன பழி வாங்கணுங்கிற நோக்கத்துல தான் அவங்க இத பண்ணிருப்பாங்க. அதையே நானும் பண்ணா அது தப்பான உதாரணமா மாறிடுமா? திரும்பவும் அவங்களுக்கு என் மேல கோபம் வரும். திரும்பவும் ஏதாவது செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இது இப்படியே தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். தமிழ் உன்னை விட்டாலும் நான் உன்னை விட மாட்டேன். வா. எங்கம்மா கூட்டிட்டு போறீங்க? வா. எங்க